ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிஎம் ஸ்ரீ. வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். பிஎம் ஸ்ரீ பிரதன் மந்திரி ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, பிரதமர் வளரும் இந்தியா பள்ளிகள். இந்த திட்டத்தை 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்திய பிரதமர் அறிவித்தார். இதன் முக்கிய திட்டம் இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளை நவீன வசதிகளுடன் மாதிரி பள்ளியாக மாற்றும் திட்டமாகும். இதன் மூலம் மாணவர்களுக்கு தரமான கல்வி, திறன், பயிற்சி, நவீன வசதி அனைத்தும் கிடைக்கும். நாடு முழுவதும் சுமார் 14,500 பள்ளிகள் பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் மாதிரி பள்ளிகளாக மேம்படுத்தப்படுகின்றன. இவை மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து செயல்படுத்துகின்றன. நவீன அடிப்படை வசதிகள், ஸ்மார்ட் கிளாஸ், டிஜிட்டல் லேப்ஸ், பசுமை வளாகம், எக்கோ ஃப்ரெண்ட்லி கேம்பஸ், தொழில்நுட்ப அடிப்படையிலான கல்வி, லேர்னிங், ஐசிடி டூல்ஸ், புதிய பாடங்கள், ஏஐ, கோடிங், டேட்டா சயின்ஸ், அனைவருக்கும் சமமான கல்வி, ஆல் ஆர் ஈக்குவல், ஆசிரியர்களுக்கு பயிற்சி, ஆசிரியர்களுக்கு தொழில் திறன் மேம்பாடு. இதான் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும். பிஎம் ஸ்ரீனா என்னென்னா, இப்போ எந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்னால் அது கண்டிப்பாக ஒரு நல்ல எஜுகேஷன், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஆனால் இங்கே உள்ள கல்வியாளர்கள் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்கீம்ஸ் இந்தியா உள்ள எங்கேயுமே கொடுக்காம ரொம்ப கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பிரதமர் 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பிஎம் ஸ்ரீன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார். என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை நடைமுறைப்படுத்துவோம்னு எல்லாமே மாடல் ஸ்கூல், ஒரு மாதிரி பள்ளி, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்னால் இப்படி தான் இருக்கணும்னு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சென்னை, திருச்சியிலலாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு மாடல் ஸ்கூல் இருக்குது. அந்த மாடல் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்க்க போயிருக்கும் போது அங்கே இதே மாதிரி மாடல் ஸ்கூல்லாம் இருந்திருக்கு. அது கொண்டு வந்தது பிரதமர் மோடி ப்ளஸ் அது அரவிந்த் கெஜ்ரிவால் 2 பேரும் சேர்ந்து தான். அப்படி அந்த மாடல் ஸ்கூலை பார்த்துட்டு நம்ம ஏன் இங்கே தமிழ்நாட்டிலே இந்த ஸ்கீமை கொண்டு வரக்கூடாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபண்டு வாங்கி இவங்களும் கொஞ்சம் ஃபண்டு போட்டு தமிழ்நாட்டில் உள்ள 39 மாவட்டங்களையும் கொண்டு வராங்க. பெஸ்ட். நானே அந்த ஸ்கூலை போய் பார்த்துருக்கேன். எப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் ஒரு 7 தாலுக்கா இருக்குன்னா இந்த எல்லா ஸ்கூல்லையுமே நல்லா படிக்கிற ஒரு 2 பசங்க எல்லா கம்யூனிட்டிலையும் சூஸ் பண்ணி, இப்போ 10th ஒரு 120 பேர், 11th ஒரு 120 பேர், 12th ஒரு 120 பேர், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு 360 பேருக்கு பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு தனியார் ஸ்கூல் தோற்று போகிற அளவுக்கு அவங்களுக்கான கட்டமைப்பு. அந்த கிளாஸ் ரூம்லாம் நெட்டில் நீங்கள் இப்போ ரீசெண்டாக திருச்சி துவாக்குடியில் முக ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சாங்க. அதை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் போட்டால் பார்த்தா தெரியும். ஒரு ஐஐடி, என்ஐடி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸு, ஆர்ஓ வாட்டரு, டெஸ்க்கு, இதெல்லாம் அடிப்படை உரிமை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேபு, கம்ப்யூட்டர் லேபு இண்டிவிஜுவலாக, அது மட்டும் இல்லாமல் அவங்க நீட் எக்ஸாம், கேட் எக்ஸாம், JEE எக்ஸாம் எல்லாமே எழுதுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. இது ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, ஒரு மாதிரி பள்ளியில் உங்கள் பசங்களை நீங்கள் போய் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஃபுல் ஃப்ரீ, பெஸ்ட்டு கோச்சிங் ஃபுல் ஃப்ரீ. இப்போ நம்ம நீட்டில் 7.5% போகிறவங்கள இந்த மாதிரி ஸ்கூலில் படித்த பசங்க தான் அதிகமாக போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் நல்ல ட்ரைனிங் ப்ளஸ் ப்ளே கிரவுண்டு எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்குறாங்க. அதான் நாடு முழுவதும் இதன் மூலம் 14,500 பள்ளிகள் இப்போ வரைக்கும் மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்துகின்றன. இந்த பள்ளிகளோட மிகப்பெரிய சிறப்பம்சமே நவீன அடிப்படை வசதிகள். அங்கே ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்குமே ஸ்மார்ட் கிளாஸு, டிஜிட்டல் லேப் இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லி கேம்பஸ் இருக்கும், ஃபுல்லாகவே ஆன்லைன் தான். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் ஏஐ டூல், காலேஜில் ஏஐ படிக்கிறதெல்லாம் இங்கே ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாரையும் சமமாக, எல்லா ஜாதி மதம் கடந்து அனைவரும் சமம்னு சொல்லுவாங்க. ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு திறன் கொடுத்து அவங்கள ஊக்குவிப்பாங்க. நீங்கள் மாதிரி பள்ளி பிஎம் ஸ்ரீ பள்ளியில் இந்த வீடியோ மூலமாக உங்கள் பசங்களை நீங்கள் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளை என்கரேஜ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.